Hello friends, welcome to Kumudha samayal. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆட்டுக்கால் குழம்பு. இப்போது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4 கால் எடுத்துருக்கிறேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சிடலாம். நார்மலாக ஆட்டுக்கால் வேகிறதுக்கு குக்கரில் 10 விசில் விட்டால் தான் வேகும். நான் ஒரு 5 விசில் மட்டும் விட்டுட்டு அது கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 விசில் விட போகிறேன். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்குறேன். கொஞ்சம் சோம்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கரெக்டாக 5 விசில் விடுங்க. இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதை இந்த பேனில் வதக்கிட்டு அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் அரைக்க போகிறேன், அதனால தான். அது கூட வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி பவுடரும் தனியாத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபியோட லிங்க்கும் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மிளகாத்தூள் நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அந்த மிளகாத்தூளை இதிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த பேன் ப்ரீமியர். இந்த ப்ரீமியரோட பேனோட லிங்க் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துடுச்சு. 5 விசில் வந்ததும் ஓரளவுக்கு தான், பாதி தான் வெந்திருக்கும். இப்போது ரொம்ப வெந்திருக்காது. இப்போ கால் நல்லா அந்த இதிலேருந்து அந்த எலும்புலேருந்து கழண்டு வரணும். அதான் நல்லா வெந்ததுக்கான இது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிளகாத்தூள் போட்டு அது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போது சேர்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இன்னொரு 5 விசில் விடுங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளித்து கறி குழம்புலையோ இல்லை இந்த மாதிரி கால் குழம்புலையோ எல்லா குழம்புலையுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு தாளித்து கொட்டினோன்னா அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. இப்போ 5 விசில் திரும்பியும் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எலும்புலேருந்து லூஸாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நல்லா வெந்திருக்கும்.
கரண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் கொட்டிடலாம். நான் வச்சுருக்கிற இந்த ஃப்ரைங் பேன் வந்து 22 சென்டிமீட்டரு. ஸோ அது நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து மிளகு வந்து இடித்து போடுறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மிளகு போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி தூவியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான குழம்பு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.